வணக்கம். இன்னைக்கு நம்மள வாட்டி வதைக்கிற மன அழுத்தம், ஓயாத சிந்தனைகள் இதுக்கெல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு நம்புவீங்களா? வாங்க, அந்த பழங்கால ஞானம் நமக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இன்டர்நெட்ல பார்க்குற வாழ்க்கையை மாற்றும் 7 வழிகள் மாதிரியான டிப்ஸ் ஏன் நமக்கு பெரும்பாலும் வேலை செய்யறதே இல்ல? இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். நம்ம மனசோட ஆழமான பிரச்சனைகளுக்கு இப்படி மேலோட்டமா ஒரு செக்லிஸ்ட் கொடுத்து சரி பண்ண முடியாது. அதுக்கு தேவை ஒரு முழுமையான பயணம், ஒரு தெளிவான பாதை. இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, அந்த 7 டிப்ஸ் அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கிற மரங்கள் மாதிரி. ஆனா நமக்கு தேவை அந்த முழு காட்டு பத்தின ஒரு மேப். தொடர்பே இல்லாத டிப்ஸை விட ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு பாதை தான் நம்ம மனசுக்கு இயல்பா புரியும், உதவியாவும் இருக்கும். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். அதாவது ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குறது. நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம உடம்ப அமைதிப்படுத்தணும். அதுக்கு உங்க மூச்சு மேல கவனம் செலுத்துறதும் உங்க உடலை உணர்றதும் தான் முதல் படி. இது உங்க நரம்பு மண்டலத்தை நேரடியா அமைதிப்படுத்தும். ஓகே, இப்போ அடித்தளம் கொஞ்சம் வலுவா இருக்கு. அடுத்ததா வெளியில இருந்து வர இரைச்சலை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க உள்ளுக்குள்ள எவ்ளோ அமைதியா இருந்தாலும் இந்த உலகம் உங்களை சும்மா விடாது இல்லையா? சோஷியல் மீடியால மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கறது, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படுறது, இது எல்லாத்தையும் கையாள்றது தான் இந்த இரண்டாவது கட்டம். இப்போ நாம பார்க்க போறது 3வது மற்றும் கடைசி நிலை. இது நம்ம கண்ணோட்டத்தை மாத்துறது பத்தினது. குறிப்பா காலம், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை நம்ம பார்க்குற விதத்தை சரி செய்யறது. பாருங்க, கடந்த காலத்துல நடந்த காயங்களை பிடிச்சு தொங்காம, எதிர்காலத்தை பத்தி ஓவரா கவலைப்படாம, நிகழ்காலத்துல முழுசா வாழ்றது தான் நம்மளோட உண்மையான இலக்கு. இதுதான் உண்மையான மனமுதிர்ச்சிக்கான பாதை. சரி, இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த ஞானம் எல்லாம் இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு, என் வேலை டென்ஷனுக்கு, என் ஸ்மார்ட் போன் உலகத்துக்கு எப்படி பொருந்தும்? ஒரு சின்ன உவமைய பாருங்க. ஒரு கிளாஸ் தண்ணிய கையில புடிச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம்னா பிரச்சனை இல்ல. ஆனா 1 மணி நேரம் அப்படியே புடிச்சிருந்தா கிளாஸோட எடை மாறல, ஆனா உங்க கை வலிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க பாஸ் ராத்திரி 11 மணிக்கு அனுப்பின ஒரு சின்ன இமெயில இரவு முழுக்க திரும்ப திரும்ப மனசுல ஓட விட்டுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த இமெயில் ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அதையே புடிச்சிட்டு இருக்கிறது தான் அந்த தண்ணி கிளாஸ் மாதிரி பெரிய வலிய உண்டாக்குது. இன்னொரு உதாரணம், நடுராத்திரி 2 மணி வரைக்கும் சோஷியல் மீடியால நெகட்டிவ் நியூஸா பார்த்துட்டு இருக்கிறது, அதாவது டூம் ஸ்க்ரோலிங் பண்றது. இது உடைஞ்ச தேரை வச்சுக்கிட்டு போருக்கு போறதுக்கு சமம். ரெண்டுமே உங்க மன ஆற்றலை முழுசா உறிஞ்சிடும், உங்களை சோர்வாக்கிடும். அறிவியல் ரீதியா பார்த்தா, இப்படி நம்ம தொடர்ந்து நெகட்டிவ் விஷயங்களை பார்க்கும்போது நம்ம மூளையோட அமிக்டாலா, அதாவது நம்மளோட அபாய எச்சரிக்கை மணி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால நம்ம நரம்பு மண்டலம் எப்பவுமே ஒருவிதமான தற்காப்பு நிலையிலேயே இருக்கும். இதனால தான் நமக்கு பதட்டமும் மன அழுத்தமும் அதிகமாகுது. ஆனா நில்லுங்க, இத்தனை விஷயங்களையும் தாண்டி இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, நீங்க என்ன செய்றீங்கன்றத விட அதை எப்படி செய்றீங்கன்றது தான். அதாவது உங்ககிட்ட நீங்க எப்படி பேசிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். யோசிச்சு பாருங்க, பல புத்தகங்கள் ஒரு குரு மாதிரி உன்னை அடுத்தவங்களோட ஒப்பிடாதே அப்படின்னு கட்டளையிடும். ஆனா ஒரு உண்மையான நண்பன் என்ன சொல்லுவான்? நம்ம மூளை இயல்பாவே ஒப்பிட்டு பார்க்கும். அந்த எண்ணம் வரும்போது அதை கோபப்படாம ஒரு சாட்சியா நின்னு கவனி அப்படின்னு அன்பா சொல்லுவான். இந்த அணுகுமுறையில இருக்கிற வித்தியாசம் ரொம்ப பெரியது. உங்க மனசு தியானம் பண்ணும்போது 100 தடவை கூட அலைப்பாயலாம். அது தப்பே இல்ல. உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? 101வது தடவையா ச்சே மறுபடியும் இப்படி ஆயிடுச்சேன்னு உங்களை நீங்களே திட்டிக்காம ரொம்ப மென்மையா அதை திரும்பவும் உங்க மூச்சுக்கு கொண்டு வருதுதான். ஒரு காட்டு குதிரையை சாட்டையை வச்சு அடக்க முயற்சி பண்ணா என்ன ஆகும்? அது இன்னும் மிரண்டு ஓடும். நம்ம மனசும் அப்படித்தான். கோபத்தாலேயோ குற்ற உணர்ச்சியாலேயோ அதை கட்டுப்படுத்த முடியாது. அன்பு மட்டும்தான் அதுக்கு தேவை. கடைசியா ஒரு கேள்வி. உங்க மனசுல வர்ற எண்ணங்களை ஒரு எதிரியா நினைச்சு அதோட சண்டை போடுறதுக்கு பதிலா அதை ஒரு நண்பனா ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? உங்க எண்ணங்களை தோற்கடிக்கிறது நம்ம நோக்கமா இல்லாம அதோட நட்பா பழகிறது தான் நோக்கமா இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க.